இருக்கு. அதனால இவ்வாறு எந்த ஒரு காரியத்திலும் ஜாக்கிரதையாக இருந்து ஓட வேண்டும் என்கிற எண்ணம் என்னை உறுத்தி கொண்டே இருக்கும். இந்த சங்கீதக்காரனுக்கும் இப்படித்தானே இருந்திருக்கும், ஜாக்கிரதை உள்ள உணர்வு. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அருமையாக சொல்லுகின்றார், ஒரு நாளில் 7 தரம் நான் உம்மை துதிப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வந்து விடுமானால் எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். யோசேப்புக்கு வாலிபராய் இருந்த பொழுதே தெரியும், தான் ஒரு பெரிய எல்லைக்கு வரப்போகிறார் என்று. அவரை குறித்து தான் ஒரு பெரிய எல்லைக்கு வரப்போகிறேன் என்று அவரே நினைத்து கொண்டு இருப்பதை அவர் அறிந்திருப்பார். ஆகவே அவருடைய வாழ்க்கையில் எல்லா எல்லைகளிலும் ஜாக்கிரதை. அதை போல உங்கள் வாழ்க்கையில் இன்றிலிருந்து ஒரு சிறு பகுதி உங்கள் எல்லையில் இருக்கிறதிலும் கூட ஜாக்கிரதை உள்ள ஒரு உணர்வு அடைந்து நல்ல பிரகாசம் உள்ள எதிர்காலத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். தேவனை குறித்து கூட மீட்பர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் சின்ன அளவில் கூட கரிசனையாய் தேவன் இருப்பதை விளக்கி சொல்லி நமக்கு கொடுத்ததல்லவா வேதாமத்தில் வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. அடடா, அடைக்கலான் குருவிகள். ஆம், இப்பொழுது கூட நீங்க ஸ்கிரீன்ல அந்த அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் மிகவும் சிறியதும், ஆம், மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்படுகிறதுமாய் இருக்கிற ஒரு சிறு பறவை. ஆனால் இந்த பறவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. அப்படின்னா இப்பொழுதும் தேவன் அவைகளை நினைத்து கொண்டிருக்கின்றார். அப்படின்னா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஆயிரமான அதிகமான ஏராளமானவற்றை சிருஷ்டித்த தேவன் ஒரு சிறு அடைக்கலான் குருவியையும் மறக்காமல் இருக்கிறார் என்றால் எவ்வளவு கரிசனை அவருக்கு. அப்ப சின்னம் சிறிய எல்லைகள் முதற்கொண்டு உங்கள் எல்லையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் சரீரத்திலும் காக்கப்பட வேண்டியது அவசியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம்,